எல்லாம் தவிட்டுக்கு விலை மதித்தோம், வெள்ளி நகைகள் எல்லாம் விரவுக்கு விலை மதித்தோம். அப்படி பொண்ணும் பொருளும் குடிமக்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் குடிமக்களுக்கே அள்ளி 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 குடிமக்களுக்கே தந்து விட்டார் என் சுவாமி. ஆனா நம்ம 7 மக்கள் இருக்கிறாங்களே, நம்ம மக்கள் எங்க போவாங்க, நாளைக்கு எப்படி பொழைப்பாங்க? அப்படி என்று என் சுவாமி ஒரு நாள் கூட அவரு எண்ணி பார்த்ததுக்கு இல்ல. அத்தனையும் குடிமக்கள் குடிமக்கள் என்று குடிமக்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்து விட்டார். அம்மா, இந்த காசிமா நாட்டுல இன்னைக்கு ஒருவேளை கஞ்சிக்கு கூட நாங்க கெதியத்து நிக்கிறோம்மா. அம்மா, அது மட்டும் இல்லடி, என்னுடைய 7 மக்கள் பசியும் பட்டினுமா வாடி வதங்கி கொண்டிருக்கிறது. அம்மா, எனக்கு பசியும் பசி என்று என் மக்க உரைக்கின்ற போது, அம்மா பாலுக்கு சக்கரை வேணும்னு கேட்ட என் மக்க இன்னைக்கு கஞ்சிக்கு உப்பு இல்லை என்று கேட்கும் போது என் பெத்தவ அவர் எனக்கு பசி பெற்றவருக்கு தான் தெரியுமா பிள்ளையுடைய அறிமை, கற்றவருக்கு தான் தெரியுமா கல்வியுடைய பெருமை. அது போல நான் 7 பிள்ளைகளை நான் பெற்றெடுத்து அம்மா எனக்கு பசி பசி என்று சொல்லும் போது என் பெத்த பாபுரோ எனக்கு பசி எரியுதடி அம்மா. என் மக்கா பசியும் பரிதாபத்தை என்னால பார்க்க முடியவில்லை அம்மா. இருந்தாலும் என்னுடைய கணவராகப்பட்டவர் நானும் பேசிக் கொண்டிருந்தால் வெகு நேரங்கள் ஆகிவிடும். இருந்தாலும் இதெல்லாம் நடந்தது, இனிமேல் பட்ட நடக்க போறது என்ன அப்படி என்று நான் தான் முடிவு செய்ய வேண்டும். இதுவரைக்கும் என் கணவர் தான் என்னை அழைத்து ஒரு வார்த்தை பேசுவார். ஆனால் இன்று தினத்தில் என் கணவரை நான் போய் சந்திக்க வேண்டும். போய் பார்க்கலாமா? தாங்கள் திருவடி பொறுப்பாத கமலங்களுக்கு மல்லிகை முல்லைக்கு வாச்சி கோத்து மந்தாரம் என்று சொல்லக்கூடிய பல ஜாதி மலர்கள்லாம் பறித்து வந்து உன் திருவடி கமலங்களுக்கு இந்த பாவியாகப்பட்டவள் வந்தனம் செய்தேன் சுவாமி. நான் மலையிட்ட எனது தேவியை கட்டிய கணவன் திருவடி பாதத்தை படைந்து விடையால் இந்த கணவன் அருகாமல் நீ எப்படி வாழ வேண்டும்? எப்படி சுவாமி? தன்னை அந்த திருப்பதமாதை
கண்டு சுகவலையம்மா எனது தங்கா மல்லிகா மலர் கொண்டு கண்ணனி மகன் கூட மலையோடி என் தங்க நான் மலையிட்ட எனது தேவி என் அருகாமல் நின்று சுகத்தோடு வாழ்ந்துருவாய் தேவி. தேவி பாத படித்ததால வாழ்த்திருப்பீர் வாழ்த்திருப்பீர் வையகமே ஆழ்த்திருப்பீர் என்று எடுத்து உரைக்கிறீர்களே தங்கா, இந்த பாவியாகப்பட்டவன் நான் உன்னை கல்யாணம் பண்ணி நான் எப்படிங்க நான் சுகத்தோடு வாழ்வது நான் எப்படிங்க இந்த காசிமா நாட்டில நான் சுகத்தோடு வாழ்வது பண்ண தங்கா மண்டைய பக்க பச்சியோட வாடுதையா இந்த காசிமா நாட்டில சிறு சிறப்புடன் வாழ்ந்திருப்பா என்று எடுத்து உரைக்கிறீர்களே என் ஏழு மக்களை வைத்துக் கொண்டு இந்த காசிமா நாட்டில நான் எப்படிங்க நான் சுகத்தோடு வாழ்வது? அம்மா எனக்கு பச்சை பச்சை என்றால் என் பெற்ற வயிறோ எனக்கு பற்றி எரிகிறது. என் மக்கா பசியும் பரிதாபத்தை பார்த்தீர்களா? வெடிந்த உடனே குடிமக்கள் குறிய தீர்ப்பதற்கு நீ செல்கிறாய். ஆனால் அரண்மனையில் அப்பா எனக்கு பசி அம்மா எனக்கு பசி என்றா என அங்கமே எனக்கு பாத்துருக்கிறது. என் மக்களை இந்த காசிமா நாட்டில வைத்து
உண்மைதான். நம்ம 7 மக்கள் இருக்கிறாங்க. நம்ம மக்கள் நாளைக்கு எப்படி பொழைப்பாங்க அப்படின்னு நீங்க எண்ணி பாத்தீங்களா? தங்கா இல்ல. அதனால இந்த காசிமா நாட்டுல என் 7 மக்களை வைத்து நான் எப்படி பொழைப்பது? என் மக்களுக்கு எனக்கு ஒரு வழியை சொல்லுங்க. என் மக்களுக்கு எனக்கு ஒரு வழியை காட்டுங்க. ஒரு வழியை சொல்லுங்க. என் மக்களை எப்படி காப்பாத்துறது? எங்களுக்கு ஒரு வழியை காட்டுங்க என் சாமி. தேவி அழக வேண்டாம். இருவர்களும் அழிந்து பலம் இருந்தால் ஆகிறதில்லை. நான் இதுக்கு வழி சொல்கிறேன் தேவி. கண்ணி என் மக்களை காப்பாத்துறதுக்கு ஒரே ஒரு வழி சொல்லுங்க பாக்கலாம். சொல்கிறேன் தேவி. ஆகட்டும் சுவாமி. தேவி மலையாரி பிள்ளறுத்து குழந்தையும் காப்பாற்றுவாய் மலையேறி பிள்ளறுத்து அந்த பிள்ளை வித்துட்டு மக்களை காப்பாத்தலாம். வேலியேறி விரவடித்து விரவு வித்துட்டு நம்ம குழந்தைகளை காப்பாற்றலாம். அழக வேண்டாம் தங்கா. வேலி விரவடிச்சு நம்ம குழந்தைகளை காப்பாத்திரலாம். கூலி வேலையாவது செஞ்சு நம்ம குழந்தைகளை காப்பாத்திரலாம் அப்படின்னு சொல்ற. உண்மைதான். நல்லா பண்ண அதான் முடியா அப்படி என்று சொல்றீங்களே. உண்மைதான் தேவி. இந்த வேல்முடிய கூந்தலால எனக்கு விரவு வடிக்க தெரியாது. இந்த குங்குமம் குழப்பம் கையால எனக்கு கூலி வேலை செய்ய தெரியாது. மன்ன செங்கோல் பிடிச்சு அரசாட்சி செய்து வந்த மன்ன நீங்க. எப்படி இதுல செங்கோல் பிடித்து அரசாட்சி செய்து வந்த மன்ன நீங்க.
உண்மைதான். இந்த செங்கோல் பிடிக்கும் கையால விரவக்கோல் பிடிக்க விதிகள் உண்டா? என்ன செய்வது தேவி? சாமி வேண்டாங்க. விதின்னு வந்து விட்டால் வேந்தனால் அறியாது. இதுதான் நம்முடைய விதி என்றால் நம்ம கூலி வேலை செய்தனாலும் குழந்தைகளை காப்பாற்றலாம். மன்னா, தேவி ஒரு நாடாள அரசன் நீங்க கூலி வேலையெல்லாம் செஞ்சு என் குழந்தைகளை காப்பாத்த வேண்டாம். மன்னா தேவி, நம்ம குழந்தைகளை காப்பாத்துறதுக்கு நான் ஒரு வழியை சொல்றேங்க. மன்னா, நம்ம பிள்ளைங்களை காப்பாற்றுறதுக்கு உனக்கு வழி இருக்கிறதா? ஆமாங்க. என்ன தேவி? மன்னா, நல்ல தங்கா, நம்ம குழந்தைகளை காப்பாத்துறதுக்கு எனக்கு ஒரு வழியே தெரியும். ஆனா நான் சொல்லக்கூடிய வார்த்தையில ஏதாவது தவறா இருந்தா என்ன மன்னிச்சுக்கங்க. மன்னா, என் மக்களை காப்பாத்துறதுக்கு அந்த ஒரே ஒரு வழி, அது என்ன வழி தெரியுமா? மன்னா, என் மக்களையோ நான் அழைத்து
மக்களை நான் காப்பாற்ற வேண்டும் என்றால் என் 7 மக்களை அழைத்து என் தாய் வீட்டுக்கு நான் போறேன் சாமி. என் மக்களை கூட்டிட்டு என் தாய் வீடு நான் போறேன் மண்ணா. நான் மாலையிட்ட தேவி என் மக்கா பசியும் பட்டினியுமா வாடுதுனாதா. என் மக்களை காப்பாத்துறதுக்கு எனக்கு வேற வழி தெரியலைங்க. அதனால என் தாய் வீடு நான் போறேன் சாமி. உன் மனிதாகப்பட்டது கலங்கினால் இந்த கணவனுக்கும் கலைகிறது. ஆமா தேவி மாதா வீடு சென்று வருகிறேன் என்று உரைக்கிறாயி தங்கா, உன் அண்ணன் இருந்திருந்தால் தங்கை வந்து விட்டான் என்று ஆதரித்து படிப்பா. உன் அண்ணன் அருகாமல் அடுத்தவள் வந்து என்றால் உனக்கு அந்த வா என்று மதிப்பாள தங்கா. உடன் பிறப்பி என் மக்களை காப்பாற்றுவதற்கு எனக்கு வேற வழி தெரியவில்லை. அதனால என் மக்களை கூட்டிட்டு என் தாய் வீடு நான் போலான்னு நினைக்கிறேங்க. நான் போறேங்க. தங்கா, அண்ணா, ஒரு குடும்பத்தில் இருந்து வாழ்ந்திருந்து உன்னை சின்னம் சிறு வயதிலே நான் திருமணம் செய்து 40 வருட காலமாக உன் தாய் வீடு நீ போனதில்லை. இன்று தினமாக நான் தாய் வீடு சென்று வருகிறேன் என்று உரைக்கிறாய் தங்கா. தங்கா தேவி, கண்ண தாய் செத்து போயிட்டா. கண்ண உனக்கு சீரத்து போனாதம்மா. தங்கம் மாலை செத்து போயிட்டா. உனக்கு மன்னிப்பார் யாரும் இல்லை என் நல்ல தங்கா. தங்கன சொல் பார்த்திக்கணும் தேவி. தங்கா, தாய் வீடு சென்று வருகிறேன் என்று உன் ஆவால் உரைக்கிறாய். தாய் இருந்திருந்தால் தான் உனக்கு அந்த இடம் தகும். தாய் செத்த உடனே உனக்கு சீரத்து போனதம்மா. மாதா செத்த உடனே உனக்கு அந்த இடத்துல மரியாதை இல்லம்மா. வேண்டாம், வார்த்தை கேளும் தங்கா. தேவி, வேண்டா தேவி. நம்ம 41 வருடமா நம்ம நன்மையா வாழ்த்து வந்தோம். உண்மைதான். உன் தாய் செத்த பிறகு உனக்கு சீரத்து போனதடி. வேண்டாடி, போக வேண்டாம் என்று உரைக்கிறாயே. உண்மைதான் தேவி. மன்னா, ஒரு பெண்ணாகப்பட்டவள் ஒரு கணவர் வீட்டில் ஒரு இடைஞ்சல் வந்து விட்டா அல்லது ஒரு கஷ்டமோ வந்து விட்டா உண்மைதான்.
விட்டு நான் போறேன்னு சொல்லும் போது உனக்கு தாய் செத்த பிறகு உனக்கு சீரே அத்து போனதம்மா அப்படின்னு சொல்றீங்க. இந்த கெட்டு போன பிள்ளை தாய் இல்லைன்னா நான் தாய் வீட்டுக்கு போக கூடாதா? அப்ப எங்க அம்மா என் வீட்டுல இல்லைன்னா நான் போறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? பெண்களுக்கு எல்லாமே தாய் தந்தை இல்லை என்றால் மரியாதை இல்லை தங்கா. மன்னா, தங்கை, என் தாய் இல்லை என்றாலும் எனக்கு தாயை போல எங்க அண்ணி இருக்கிறாங்க, என் தந்தை போல எங்க அண்ணன் இருக்கிறான். அவங்க பாத்துக்குவாங்க என்னை. தேவி, அண்ணன் தான் தங்கை வந்து விட்டாய் என்று உன்னை ஆதரிப்பு பிடிப்பார். அரண்மனைக்கு வந்திருக்கிறவ உன்னை ஆதரித்து பிடிக்க மாட்டா தங்க. நான் சொல் வார்த்தை கேள். என்ன நடக்குங்க? தங்க வாழ்ந்து பழத்து இருந்தா அழைப்பார் உண்டு, பாடுவார் உண்டு. கண்ணனம கற்று பழத்து போனா எவ்வளவுதான் நம்ம குடும்பத்துல வாழ்ந்து பொழைச்சு போனா தன் தாய் வீட்டுக்கு இருந்தாலும் சரி, யாரு வீட்டுக்கு போனாலும் சரி, நம்ம வாய் என்று அழைப்பார்கள், வரணப்பாயை போடுவார்கள். கெட்டு பொழைச்சு போனா நமக்கு அந்த இடம் மரியாதை இல்லை தங்கா. கிழிஞ்சு பாயை கூட நம்மளுக்கு போட மாட்டா தேவி. வேண்டாம் தேவி, நான் சொல்வார்த்தை கேளு தேவி. நம்ம வாழ்ந்து பொழைச்சு போனா நம்மளுக்கு வர்ணப்பாய் போடுவாங்க. இப்ப நம்ம கெட்டு பொழைச்சு போறோம், நம்மளுக்கு கிழிஞ்ச பாய் கூட போட மாட்டாங்க. போக வேண்டாடி தேவி, போக வேண்டாடி என்று கத்துகிறாய், கதறுகிறாய். மன்ன, சாமி சொல்றாரப்ப, ஒரு கெட்டு போனவங்க நல்லா பொழைச்சு போனா வானு மதிப்பாங்களாம். ஆனா நம்ம ஒரு காலத்துல நம்ம நல்லா பொழைச்சவங்க, ஆனா இன்னைக்கு நம்ம கெட்டு போயிட்டோம், அதனால நம்மள யாரும் மதிக்க மாட்டாங்க. போக வேண்டாம்னு சொல்றேன். ஐயோ, என்ன கண்டா மரப்பாளா
அப்படி கம்மின்னா எங்க அண்ணன் கொண்டாட்டி டபுள் மடங்கு வேலை. கண்டிப்பா எனக்கு நல்லா தெரியும். கண்டா மரப்பாளா என் அண்ணனோட கண்ணாட்டி. ஐயோ என் அண்ணா வந்துட்டாளே, இன்னைக்கு வராது என் அண்ணா வந்துட்டாளேன்னு சொல்லி அவ என்ன பண்ணுவா, என்ன வா என்று சொல்லிடுவா, எனக்கு வர்ணப்பாயா போட்டிடுவா. ஐயோ என் ஆத்தனா வந்துட்டாளே, சீனி சிறுக்கடுப்பா எனக்கு சிங்காரமா பொட்டு வைக்குவா. என்ன பார்த்துட்டா போதும், ஐயோ என் ஆத்தனா வந்துட்டாளேன்னு சொல்லி அப்படியே கதவை பக்குன்னு உடைச்சு போட்டு வருவா. தேவி, நான் மாலையிட்ட நான் பொழுதலாக என் வார்த்தைக்கு ஒரு வார்த்தை நீ மீறினதில்ல. அது மட்டுமல்ல, அப்படியே நாத்தனா வந்துட்டாளேன்னு சொல்லி நான் ஒரு காத வழி வந்தா போதும், என்ன பார்த்துட்டு எப்படி ஓடி வருவா தெரியுமா? 2 கைக்கு 4 எடுத்துட்டு வருவாங்க. அப்படி இல்லப்பா, ஒரு கையில தண்ணி, ஒரு கையில பால், ஒரு கையில பழம், ஒரு கையில பலகாரம், அப்படி எடுத்துக்கிட்டு அப்படி கீழே போட்டு மேல எடுத்துட்டு வருவாங்க. அப்படியே என் பெத்த தாய் இருந்திருந்தா கூட என்ன அப்படி செய்ய மாட்டான். ஆனா எங்க அண்ணன் பொண்டாட்டிய பத்தி என்னங்க தெரியும் உனக்கு? என் தாயோட மேலு யாரு? எங்க அண்ணன் பொண்டாட்டி. எங்க அண்ணன் பொண்டாட்டி இல்ல அவ, என் தாய். அவ என் தாய். நான் சொல்லும் வார்த்தை கேளும் பெண்ணே. வேண்டாம் அண்ணா, மாலையிட்ட நான் முதலா உன் வார்த்தைக்கு நான் மறு வார்த்தை இதுவரைக்கும் நான் பேசுனது கிடையாது. ஆனால் இன்று தினத்தில் உன் வார்த்தையை மீறி என் மக்களை காப்பாற்ற வேண்டும் என்றால் உன் வார்த்தையை மீறி